இந்த வீடியோ வெறும் பொழுதுபோக்கான மட்டும்தான். உங்கள் பிள்ளைய நினச்சி எங்களை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு RSVT. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். எப்படி இன்ட்ரோ பயங்கரமாக இருந்துச்சா? சரி, இங்கே நம்ம என்ன கேம் ஆடுறோம்னு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் கேம் தான் நம்ம ஆடுறோம். எதாவது கேட்குறது எதாவது கொடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம நல்லா எல்லாத்தையும் விளையாடி கிராண்ட்பா எல்லாரையும் அடிக்கணும். அடித்து அப்படியே படுக்க போட்டுடணும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க 2 பேர் சேர்ந்து செம்மையாக வெறுப்பேற்றிட்டாங்க. இந்த கிராணி தலையிலே ஒரு அடி அடித்து செம்ம கோவத்தில் இருக்கேன் நாங்கள். அந்த வீடியோ இன்னும் வரல, வரோம். வந்துச்சு, போகலாம். பா என்ஸ்டோம் க்ரௌபர் வச்சு ஒரே போடு தலையில் இந்த மாதிரி போட்டு விடணும். என் சைடு வரையும் தெரியலையே. என் சைடு தான் கண்டுபிடிச்சிட்டேன். எகிர்றான் தரகு. பல வருஷம் ஆச்சு போலியே இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரே போச்சு. செத்தாண்டா சிவனாண்டி. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? பயப்படாதீங்க, நானும் சாவல காய்ஸ், வந்துட்டேன். நம்மனா எப்படி சாவோம்? நம்ம வந்து சாவ வரோம் விட்டுறவங்க வச்சு. ஏன்ஸ்டோம். ஏதோ ஒரு பொட்டி ரொம்ப இருந்துச்சிருமே. இந்த ட்ரா தரங்கணும். இன்னும் தரக்கவே முடியல. பொறுமையாக இருக்கே. தரன்ட்டோம், ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. வா இப்போ குஞ்சு உக்காந்து போகணும். ஓ இன்னும் யூ கிராணி வந்துட போதே. என்னடா இது இத்தனோண்டு வரலையா போனோம்? ஆய் போகிற மாதிரி உட்காந்து போனோம். இப்போது ஆயின்னு சொன்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி தவறுது? 1 2 3 போச்சு. லூஸு மாதிரி விழுறேன். எஞ்சாச்சு. போங்க, கீழே படிக்கிட்டு கீழே இருக்கணும். ஐயோ கிராணி வந்துச்சு, கிராண்ட்பா வந்துச்சு. ஐயோ கிராண்ட்பா இல்லை, அது குண்டை. ஐயோ எங்கே போகிறதுன்னு தெரியல. யாரா நீ? டேய் தாத்தா வராரு. தாத்தாங்க இவரு. அடுத்த ரவுண்டில் பார்ப்போம். இந்த கிராணி மட்டும் என் கையில் கடிச்சிச்சுன்னா சாவடி அடிப்பேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மறுபடியும் அவுட் ஆகிட்டு மறுபடியும் பேஞ்சிக்கிறோம் பாருங்களேன். அதே தாங்க. இப்போ அதே மாதிரி போய் அவுட் ஆகிட்டு அப்படியே போய் வந்து தாத்தா வராருக்கிட்ட. இனிமேல் ஒரு பேர் தாத்தா வராருங்க, இந்தியன் தாத்தா. இப்போ எங்கே போகிறது? ஏதோ கபோர்ட் இருக்குது. இந்த கபோர்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கு தான் பார்ப்போம். என்ன எஸ்கேப் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு யாராவது சும்மா விளையாடி போடுறேன். எதுவுமே இல்லை. இதுனாதா இட்லி குண்டாவா, சாப்பாடு கறி குண்டாவா, சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களே. கிராணி வரட்டும், தள்ளி விடலாம். வந்துடுவாங்க. இப்போ யாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கவர் தந்தோம், உள்ளே எதுவுமே இல்லை. டைனமைட் இருக்குது. டைனமைட் வச்சு பங் ஒரே போடு பங்குன்னு. சுத்தணும் அப்படி. ஐயோ குண்டன் எப்படியே குண்டன் தாண்டா வரான். ஐயோ வெடிடா. செத்துட்டான். டேவிட், உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானதுதான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. ஆசை இல்லைன்னாச்சே, பசி. மாஸ் காமிச்சிட்டோமா இல்லையா? எவனா இருந்தாலும் வாங்கடா. இப்போ ஒருத்தனால நிற்க முடியாது. தாத்தா வா தாத்தா. ஐயோ தாத்தா வராரு. ஐயோ இந்தியன் தாத்தா வேணாம், நீங்கள் வேணா அச்சுங்களா? ஐயோ கிராணி வேற வருது. ஐயோ அடுத்த ரவுண்டில் காண்போம். இதுதாங்க ஓவராக வாய் விடக்கூடாது. ஏதோ கூண்டு வச்சுருக்கானுங்களே, எது வேணா நம்ம கேஜ்க்கு தேவை. அது நம்மக்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட தான் இருக்கும். பாருங்கள் லைஃப் லைன் எவ்வளோ கம்மியாயிடுச்சு. அது ஒரு மணி அடி டப்பா மாதிரி இருக்கும். அதை அடிச்சா அவங்க வருவானுங்க சத்தத்தில். அந்த ஒரு டப்பா அடிப்போம். டிங் டிங். ஒன்றுமே காணோம். நாங்கள் யாரோ எவ்வளோ நேரம் அடிச்சுன்னுக்கிறேன். கோவில் மணி மாதிரி அடிச்சுன்னுக்கிறேன். தெரிஞ்சு இந்த தாத்தா தான் ஒருவார் நினைக்கிறேன். வாங்கடா டே, எத்தனாச்சும் வாங்கடா டேய். ஹலோ, அமைதியாக இருக்குது. யாராச்சும் இருக்கீங்களா?
இல்லைப்பா வந்துட்டான்ப்பா ஏதோ கீ வச்சுருக்கேன் அதுதான் கேஜிலேருந்து கீ எடுத்துட்டோம் ஓடுறா அதுதான் இப்போ அப்படியே உள்ள போகலாம் நீ தான்டா நச்ச டேய் எங்கடா போகிற டேய் வாடா டேய் இந்தியன் ஆர்மி சோல்ஜர் வா அவள்தான் அப்படியே வா இப்போ நம்ம உள்ளே போய் ஒழிஞ்சுப்போமா அவள்தான் என்னம்மா மூடு போச்சு பாய் இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். அதே இடம் அதே கேஜ் மறுபடியும் அதே பண்ணணும். இந்த வாட்டி தாத்தா கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். மணி அடிச்சா இந்த வாட்டி இப்போ வருவானுன்னு நினைக்கிறேன். இந்த எவ்வளோ நேரம் ஆச்சு ஒருத்தவங்க கூட வரல. டேய் ஹலோ யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. இவனுங்க கேமில் இருக்கானுங்கன்னா எங்கே இருக்கானுங்கன்னே தெரியலையே. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க அது மட்டும் நல்லா தெரியுது. ஒருவேளை அண்ணனை பிடிக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ.